அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 11/12/2025 கார்த்திகை மாதத்தின் 25ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய தினம் குபேர நேரத்தில் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்யுங்க. முதல்ல குபேர நேரம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். வியாழக்கிழமை மாலை பொழுதுல 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குபேர நேரம் அப்படின்னு அழைக்கப்படுது. பெரும் செல்வந்தராகணும், எனக்கு கடன் தீரணும், என்னுடைய வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடே வரக்கூடாது அப்படிங்கிறவங்க இந்த குபேர நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. குபேரனுக்கு பிடித்த சில விஷயங்களை செஞ்சாலே போதும், உங்களுக்கு குபேர யோகம் உண்டாகும். இன்றைய தினத்தில் குபேரனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒருவரி மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினத்தில் குபேர நேரத்தில் பூஜை அறையிலையும் நிலைவாசல்லையும் நெய் தீபம் ஏற்றுங்க. அந்த நெய் தீபத்தில் 2 கல்கண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி 2 கல்கண்டு அல்லது ஏலக்காய் அல்லது லவங்கம் அல்லது பச்சை கற்பூரம், இதை மாதிரி இயற்கையாகவே வாசனையை தரக்கூடிய பொருட்களை குபேரருக்கு விளக்கேற்றும் போது அந்த நெய்யில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் குபேர யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை மாதிரி கடன் பிரச்சனை, அடகு வைத்த நகையை மீட்கிறதுக்கும் இந்த குபேர நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்தில் ஏன்னா 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரதா இருந்தாலும் குறைந்தபட்சம் கண்டிப்பாக 7-7:30 நிச்சயமாக வந்துடுவீங்க. 8 மணி வரைக்கும் டைம் இருக்கிறதுனால தாராளமாக இந்த குபேர நேரத்தில் வழிபாடு செய்யுங்க. உங்கள் கிட்ட பணம் தாராளமாக புரளும். பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நம்ம சேனல் சார்பாக தினம்தோறும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்கிறோம். அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினாலும் கணவன் மனைவி பிரச்சனை, கடன் பிரச்சனை, செய்வினை கோளாறு, அது மாதிரி எதிரி தொல்லை, தீய செய்வினை பாதிப்புகள், அது மாதிரி சொத்து தகராறு, இது மாதிரி என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி, என்னால் தீர்க்க முடியலைங்க, இதை நீங்கள் பரிகாரம் செய்து தீர்த்து கொடுப்பீங்களான்னா தாராளமாக பரிகாரம் செய்துக்கலாம். நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எதை செய்தாலும் நம்பிக்கை ரொம்ப அவசியம். அது மாதிரி இந்த குபேர நேரத்தில் சாம்பிராணி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சாம்பிராணி போடுறது, மந்திரம் சொல்கிறது, தீபம் ஏற்றுறது, இது 3ஐயுமே நீங்கள் குபேர நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும். இந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த அற்புதமான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் யக்ஷாய குபேராய தன ஆகர்ஷனாய நமக. ஓம் யக்ஷாய குபேராய தன ஆகர்ஷனாய நமக. இந்த மந்திரத்தை முடிஞ்சால் கையில் ஜாதிக்காய் அல்லது பட்டை அல்லது லவங்கம் அல்லது ஏலக்காய் அல்லது பச்சை கற்பூரம், இது மாதிரி வாசனை திரவியங்களை வச்சுட்டு சொன்னீங்க அப்படின்னா கூடுதல் பலன் கொடுக்கும். அது மாதிரி குபேர நேரத்தில் வடக்கு திசையை நோக்கி தான் தீபம் ஏற்றணும், வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து தான் மந்திரம் சொல்லணும். இந்த மந்திரத்தை 111 முறை மனதார குபேரனை நினச்சி நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா செல்வ வளம் மேம்படும், நிதி நெருக்கடிகள் நீங்கும். அதன் பின் நீங்கள் கையில் வச்சுருந்த பொருளை நீங்கள் எப்பவும் போல் சமையலறையில் கொண்டு போய் வச்சுக்கலாம். பச்சை கற்பூரத்தை வீட்டு வாசலில் வச்சு எரிச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன பொருட்களை கையில் வச்சு நீங்கள் மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா, இல்லைங்க நான் வெளியில் இருந்தேன் இந்த நேரத்தில், இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லலாமா அப்படின்னா, நாணயங்கள் வச்சுருப்பீங்களே, எப்படினாலும் நம்ம காயின்ஸ் வச்சுருப்போம். அந்த காயின் 5 ரூபாய் நாணயத்தையோ 2 ரூபாய் நாணயத்தையோ கையில் வச்சுட்டு சொல்லுங்கள், பெரும் செல்வந்தராகும் யோகம் உங்களுக்கு ஏற்படும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால நல்லதே நடக்கட்டும்.